Hello students, welcome to our YouTube channel. 2024 and 2025 என்னென்ன SSC exams கண்டக்ட் பண்ண போறோம்ங்கற அந்த calendar SSC ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல next year and அதுக்கு அடுத்த இயர் கண்டக்ட் பண்ண போற SSC exams எப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதுக்கு எப்ப எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க, அந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த எக்ஸாம்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் வரும், salary என்ன இருக்கும், செலக்ஷன் process என்ன இருக்கும், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். உங்களுக்கு SSCனா என்னன்னு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகேவா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்லயும் ஆட்கள் எடுக்கக்கூடியது தான் இந்த SSCங்கிறவங்க பண்ணுவாங்க. SSCனா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பப்ப என்ன எக்ஸாம் வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கான SSCனா என்னன்றதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் SSC பாத்தீங்கன்னா 2024-25 என்னென்ன SSC எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோங்கிற கேலண்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேலண்டர் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணா கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல எக்ஸாம் ரிலேட்டட் எல்லா அப்டேட்டும் போடுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ மொத்தம் 12 எக்ஸாம்ஸ்க்கான அந்த டேட் எல்லாமே SSC ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல மொதல் 3 எக்ஸாம் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், அதுல டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க தான் எழுத முடியும். ஸோ அதை விட்டுலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செலக்ஷன் போஸ்ட் 12 எக்ஸாம். இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில வரப்போது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல கண்டக்ட் பண்ண போறாங்க அடுத்த வருஷம். அடுத்தது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாமை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் CGL எக்ஸாம், கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், இது எல்லாமே இந்த போஸ்ட்ல தான் வரும். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு போகணும்னா இந்த எக்ஸாம் எழுதி தான் போக முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன்ல தான் வரப்போது. எக்ஸாம் செப்டம்பர் அக்டோபர்ல தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம் CHSL எக்ஸாம். இது பாத்தீங்கன்னா CHSL CGL எக்ஸாம்ஸ்க்கு அடுத்த லெவல்ல வரப்போறது 12th படிச்சவங்க எலிஜிபிளா இருக்கக்கூடிய எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல்ல வரப்போது. எக்ஸாம் ஜூன் ஜூலைல கண்டக்ட் பண்ண போறாங்க. டெல்லி போலீஸ்ல சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ்ல பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், இதுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் SSC CPO எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் மூலமா தான் டெல்லி போலீஸ்லயா இருக்கட்டும், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ்லயா இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கால்குலேட் எடுப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியில வரப்போது. எக்ஸாம் மே ஜூன்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா MTS போஸ்ட் அண்ட் ஹவல்தார் போஸ்ட். இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம். 10th தான் குவாலிஃபிகேஷனு. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மேல வரப்போது. எக்ஸாம் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அடுத்தது ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலைல வரப்போது. எக்ஸாம் அக்டோபர் அண்ட் நவம்பர்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. அடுத்தது SSC GD எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம். ஓகேவா? அதோட நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்ல வரப்போகுது. இது 2025க்கானது. 2024க்கான GD எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நவம்பர் 24ஆம் தேதி இந்த மாசம் வரப்போகுது. எக்ஸாம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி அண்ட் மார்ச் 2024ல வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுக்கு அடுத்த எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர்க்கான எக்ஸாம் 2025க்கானது, அதுதான் ஆகஸ்ட் மாசம் வரப்போகுது. எக்ஸாம் டிசம்பர் ஜான்ல வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர். இப்போ நாம SSCனா என்ன, இதுல மென்ஷன் பண்ணிருக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே என்ன எலிஜிபிலிட்டிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா எல்லா இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SSC சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு இருக்கக்கூடிய மித்த என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல ஹிந்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா தேவையே கிடையாது. ஹிந்தி சுத்தமா ஒரு வார்த்தை தெரியலனாலும் கூட உங்களால SSC எக்ஸாம் எழுத முடியும், கிளியர் பண்ண முடியும், ஜாப் வாங்கிக்கிட முடியும். அடுத்து நார்த் இந்தியாவில தான் போஸ்டிங் கிடைக்கும்ன்றது கிடையாது. தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு போஸ்டிங் 100% கிடைக்கும் SSC மூலமா. இங்கிலீஷ் பேப்பருங்கிறது கட்டாயமா உண்டு. அது ரொம்ப அட்வான்ஸாலாம் இருக்காது. நீங்க உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்து அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய தப்பு உங்களால் ஃபைன் பண்ண முடிஞ்சு சரி பண்ண முடிஞ்சிச்சுனாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ரீட் பண்ண தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சு அந்த நாலேஜ் இருந்தாலே உங்களால் SSCயில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பேப்பரை ஈஸியாக படித்து கிளியர் பண்ணிக்கிட முடியும். இந்த மித்தெல்லாம் நம்ம இப்போ கிளியர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில் SSCனா என்ன, SSC கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் என்ன, இந்த எக்ஸாம்ஸ்க்கான போஸ்ட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்னது, salary என்னது, செலக்ஷன் ப்ராசஸ் என்னது, இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஒரு சிலபஸ் தான். அதை கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல சொல்லிருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே உங்களால அப்ளை பண்ணிக்கிட முடியும், எழுத முடியும், கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் SSCங்கிறது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். இவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் TNPSC இருக்கோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய வேகன்சியை ஃபில் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க. இவங்க வைக்கக்கூடிய எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் அந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாமே இது மூலம் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா 1975 4th நவம்பர்ல பாத்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. 1977ல பாத்தீங்கன்னா இதை ரீநேம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ரீநேம் பண்ணாங்க. முன்னாடி சபார்டினேட் சர்வீஸ் கமிஷன் இருந்தது, அதை 1977ல நேம் மாத்தினாங்க. இது ஒரு சின்ன இது. ஓகேவா?
இதோட சேர்மனா எஸ் கிஷோருங்கிறவர் இருக்காரு. ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கு. வருஷத்துக்கு 15க்கும் அதிகமான எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இவங்க எஸ்எஸ்சிங்கிற நேம்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வருஷம் கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோங்கிற அந்த கேலண்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதையாக பார்க்கலாம். இந்த சிஜிஎல் எக்ஸாமுங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மூலமாக தான் 50க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டை எஸ்எஸ்சி ஃபில் பண்ணுவாங்க. லைக் ரொம்ப ஃபேமஸாக பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு, சிபிஐயோட சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோல சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல உள்ள அசிஸ்டன்ட் போஸ்ட், இது எல்லாமே ஆஃபீஸர் போஸ்ட்டு. நல்ல சேலரி, நிறைய சேலரியே கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எனக்கு ஆஃபீஸர் போஸ்ட் வேணும், மாதம் ஒரு 65,000க்கு மேலே வேணும்னா சிஜிஎல் தான் ஒரே வழி. அடுத்தது போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். இந்த எக்ஸாம் மூலமாக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டை ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது எஸ்எஸ்சி சிபிஓ எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸ்க்கான டேட் எப்போங்கிறதையும் நம்ம இதுலேயே சொல்கிறோம். சிஜிஎல் எக்ஸாமா, இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, ஜூனில் வரப்போது. எக்ஸாம் செப்டம்பர் அக்டோபரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது சிபிஓ. இந்த எக்ஸாம் மூலமாக தான் டெல்லி போலீஸ்லையா இருக்கட்டும், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்லையா இருக்கட்டும் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கால்குலேட் எடுக்காங்க. இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியில் வரப்போது. எக்ஸாம் மே ஜூனில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கான ஆட்களை வந்து எடுப்பாங்க. ஓகேவா, இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட், நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரப்போகுது. எக்ஸாம் மே ஜூனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, சிஹெச்எஸ்எல் எக்ஸாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்கட்டும், லோயர் டிவிஷனல் கிளர்க்காக இருக்கட்டும், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், இந்த போஸ்ட்லாம் ஆட்கள் எடுப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் வரப்போது. எக்ஸாம் ஜூன் ஜூலையில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அடுத்து ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள வேரியஸ் மினிஸ்ட்ரீஸ்ல ஸ்டெனோகிராஃபருக்கான ஆட்களை வந்து எடுப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் வரப்போது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லைக்கான ஜாப்புக்கு ஆட்களை வந்து எடுக்கிறது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மேலே வரப்போது. எக்ஸாம் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம். இது வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் கான்ஸ்டபிள் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது. பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், இந்த இதுக்கெல்லாம் கான்ஸ்டபிள் வேலைக்கு ஆட்கள் எடுக்கக்கூடியது. ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆகஸ்ட்ல வரப்போது. எக்ஸாம் டிசம்பர் அண்ட் ஜான்வரியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து செலெக்ஷன் போஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இயரில் மெயினாக வரப்போகுது. 10th 12th டிகிரி இந்த 3 படித்தவங்களும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான். நிறைய போஸ்ட் வரும். அதில் நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு எத்தனை போஸ்ட்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்டே வரப்போகுது. பிப்ரவரியில் வரப்போது. எக்ஸாம் ஏப்ரல் மேல கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அடுத்தது ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். இது மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அது ஹிந்தி ரொம்ப மெயினான சப்ஜெக்டாக இருக்கணும், படிச்சிருக்கணும் கூட. அடுத்து டெல்லி போலீஸ் எக்ஸிக்யூட்டிவ், டெல்லி போலீஸ் சிவிலியன், இந்த ரெண்டுத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் கேலண்டர்லையுமே டேட் இல்லை. இது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். டிகிரி கட்டாயம். சிபிஓ எக்ஸாம்ஸ்க்கும் ஏதாவது ஒரு டிகிரி கட்டாயம் முடிச்சிருக்கணும். ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்ல இன்ஜினியரிங் கட்டாயம் முடிச்சிருக்கணும், இல்லை டிப்ளமாவது முடிச்சிருக்கணும். சிஹெச்எஸ்எல் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணி தான், மினிமம் 12th பாஸ் பண்ணி தான் போதும். டிகிரி முடிச்சிருந்தாலும் பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனால் 12th மினிமம். ஸ்டெனோக்கு 12th மினிமம் தான். எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு 10th தான் மினிமமே. ஜிடி கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். செலெக்ஷன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதில் உங்களுக்குன்னு சில போஸ்ட் இருக்கும். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க போஸ்ட் வரும். ஓகேவா, அதில் நீங்கள் 10th படிச்சதுல ஒரு 10 போஸ்ட், 12th படிச்சதுல ஒரு 20 போஸ்ட், டிகிரியில் ஒரு 5 போஸ்ட் அப்ளை பண்ணலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போ டீட்டெயிலாக வீடியோ போடுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக கட்டாயமாக இருக்கணும். டெல்லி போலீஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் ஆகிருக்கணும். டெல்லி போலீஸ் சிவிலியன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும். ஓகேவா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும், ஹோம் ஸ்டேட்லேயே வேணும்னு நினைக்கிறவங்க சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாம் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அதிக சேலரியும் உண்டு. சிஜிஎல் ரொம்ப நல்ல சேலரி உண்டு. அதுக்கு அடுத்த இடத்துல சிஹெச்எஸ்ல சேலரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏஜ் லிமிட் பார்க்கலாம். இந்த எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகேவா, அதாவது ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்பர் ஏஜ் லிமிட்ல 3 ஆட் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 வருஷம், பிடபிள்யூடி ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு, பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு, பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. ஓகேவா, ஓகே. இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கலாம். இந்த லாஸ்டா தெரியுமா, இதுதான் அப்பர் ஏஜ் லிமிட்னு சொல்லுவோம். இதோட உங்க கேட்டகரி ஏஜை
ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள உங்க வயசு இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் எழுத எலிஜிபிள். சிஹெச்எஸ்எல்க்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்சேஷனோட சேர்த்துக்கோங்க. அது வரைக்கும் உங்க கேட்டகரிக்கு எலிஜிபிள். இதுல நிறைய விதமான போஸ்ட் உண்டு. ஒரு சில போஸ்ட்டுக்கு 18ல இருந்து 27 தான் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 20ல இருந்து 30க்குள்ள தான் இருக்கும். அது போஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். 18ல இருந்து 30க்குள்ள இருந்துச்சுன்னா இங்க சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் கட்டாயம் எழுதலாம். சிபிஓக்கு பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25க்குள்ள வயசு இருக்கணும். ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்க்கு 18ல 30க்குள்ள இருக்கணும். சிஹெச்எஸ்எல்க்கு 18ல இருந்து 27க்குள்ள வயசு இருக்கணும். ஸ்டெனோக்கு 18ல இருந்து 27 வயசு இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் வேகன்சி நீங்க ஃபில் பண்ணலாம். 18ல இருந்து 30க்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் வேகன்சியை ஃபில் பண்ணலாம். ஏன்னா ஸ்டெனோல குரூப் சி அண்ட் குரூப் டின்னு 2 விதமான வேகன்சி வரும். அதுல ஏஜை பொறுத்து உண்டு. எம்டிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25க்குள்ள இருந்தாலும் 18ல இருந்து 27க்குள்ள இருந்தாலும் எழுதலாம். ஏன்னா இதுக்குமே தனித்தனி ஏஜ் பொறுத்து வேகன்சி வரும். ஜிடி கான்ஸ்டபிளுக்கு 18ல இருந்து 23க்குள்ள வயசு கட்டாயமா இருக்கணும். செலக்ஷன் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30க்குள்ள இருக்கணும். சில போஸ்ட்டை பொறுத்து வயசு கூடவும் செய்யும், வயசு கம்மியாகவும் செய்யும். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு 18ல இருந்து 30க்குள்ள இருக்கணும். டெல்லி போலீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 18ல இருந்து 25க்குள்ள இருக்கணும். டெல்லி போலீஸ் சிவிலியனுக்கு 18ல இருந்து 27க்குள்ள இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லா இதுக்குமே உண்டு. ஓகே, இப்போ சேலரி பார்க்கலாம். சிஜிஎல் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா 50க்கும் அதிகமான போஸ்ட் உண்டுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா பே லெவல் 8ல இருந்து பே லெவல் 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா போஸ்ட் உண்டு. பே லெவல் 8, 7, 6, 5, 4 5 பே லெவல்ல இந்த எக்ஸாம்ஸ்க்கு வேகன்சி வந்து விடுவாங்க. ஹையஸ்ட் லெவல் 8 விட்டுலாம், ஏன்னா அது வந்து டபிள்யூ போஸ்ட் வரும். பே லெவல் 7 எடுத்துக்கலாம். நம்ம இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பார்த்து நம்மளுடைய இடி அசிஸ்டன்ட், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், இதுக்கெல்லாம் பே லெவல் 7ல வரும். இதோட இன்ஹேண்ட் சேலரி உங்களுக்கு 70,000 கிடைக்கும். எனக்கு ஆஃபீஸர் போஸ்ட் வேணும், 70,000 குறையாம எனக்கு சேலரி வேணும்னா சிஜிஎல் எக்ஸாம்ஸ் தான் பெஸ்ட். அதே சிஜிஎல் எக்ஸாம்ஸ்ல கடைசி பே லெவலா இருக்கக்கூடிய பே லெவல் 4ல நீங்க செலக்ட் ஆனாலும் உங்க இன்ஹேண்ட் சேலரி 42,000 கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்ல நல்ல போஸ்ட் கிடைச்சுன்னா நிறைய சேலரி, கொஞ்சம் கீழே உள்ள போஸ்ட் கிடைச்சுன்னா 42,000 சேலரின்றது கிடைக்கும். இது எல்லாமே இன்ஹேண்ட். சிபிஓ எக்ஸாம் பாத்தீங்கன்னா 56,000 சேலரியா கிடைக்கும். ஜேஇ எக்ஸாம்ஸ்ல 56,000 எல்லாமே இன்ஹேண்ட் சேலரி தான் போட்டிருக்கும். ஓகேவா? சிஹெச்எஸ்எல் உங்களுக்கு 30,000 கிடைக்கும். ஸ்டெனோல 42,000 கிடைக்கும். எம்டிஎஸ்ல 28,000 கிடைக்கும். ஜிடி கான்ஸ்டபிள்ல 30,000 சேலரி கிடைக்கும். செலக்ஷன் போஸ்ட்ல 30,000. செலக்ஷன் போஸ்ட்ல போஸ்ட் வைஸ் சேலரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? 30,000ங்கிற ஆவரேஜா வச்சுக்கலாம். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்ல 56,000 சேலரி கிடைக்கும். டெல்லி போலீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல 36,000 கிடைக்கும். டெல்லி போலீஸ் சிவிலியன்ல 28,000 சேலரியா கிடைக்கும். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயுமே என்னென்ன சேலரி கிடைக்கும்ன்றத சொல்லியிருக்கோம், என்ன ஏஜ் லிமிட்ன்றதை சொல்லியிருக்கோம், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ன்றதையும் சொல்லியிருக்கோம், எப்பப்ப அந்த எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கோம். இதுல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா தோணுதோ அந்த எக்ஸாம்ஸை நோட் பண்ணி அது எப்போ வரப்போகுதுங்கிறத இதுல பார்த்துக்கிட்டு இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். சிஜிஎல் எக்ஸாம்ஸ்ல 2 லெவல் தான். Tier 1 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை யார் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்களுக்கு Tier 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கிறது? ஏன்னா நிறைய சேலரி, டிகிரி கட்டாயமா முடிச்சிருக்கணும், பெரிய போஸ்ட் கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கணுங்கிற ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கான லிங்க் இருக்கு. இந்த வீடியோல டீடைலா சிஜிஎல் எக்ஸாம்ஸை டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க. செலக்ஷன் சிபிஓக்கு பாத்தீங்கன்னா 3 லெவல். பேப்பர் 1 ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அது யார் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்களுக்கு பிசிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது யார் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்களுக்கு பேப்பர் 2 நடக்கும். ஜூனியர் இன்ஜினியருக்கு பாத்தீங்கன்னா 2 லெவல் தான். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 எழுத இதுல எல்லாமே ஒரு லெவலை கிளியர் பண்றவங்க தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட், நீங்க என்ன இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களோ அதுல இருந்து கேட்பாங்க. சிஹெச்எஸ்எல் பாத்தீங்கன்னா 2 லெவல், Tier 1 அண்ட் Tier 2. ஸ்டெனோக்கு பாத்தீங்கன்னா Tier 1, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், ஸ்டெனோகிராஃபி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எம்டிஎஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான், அது கிளியர் பண்ணா ஜாப். ஜிடி கான்ஸ்டபிளும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், அது கிளியர் பண்ணா ஜாப். செலக்ஷன் போஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான், கிளியர் பண்ணா ஜாப். சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் அந்த போஸ்ட்டுக்குன்னு இருக்கும், அதை நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஜூனியர் இன்ஜினியருக்கு 2 லெவல். முதல் லெவல் யார் கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க. டெல்லி போலீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல 2 லெவல். முதல் Tier 1, அடுத்த பிசிக்கல். டெல்லி போலீஸ் சிவிலியன்ல Tier 1, அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது இந்த எல்லா Tier 1 அண்ட் Tier 2 இருக்குமே, இது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, எஸ்எஸ்சியோட எக்ஸாமோடைய சிலபஸ் இதுதான். ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இதுல ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டெனோ எக்ஸாம்ஸ்ல மேக்ஸ் வரவே வராது. ஓகேவா? அண்ட் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தோட Tier 1 சேம் தான். இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்லயுமே Tier 1ல இந்த 4 சப்ஜெக்ட் தான் வரும். அதே மாதிரி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்லயுமே ஒரே ஒரு எக்ஸாமா Tier 1, அதுலயுமே 4 சப்ஜெக்ட் தான் வரும். எக்ஸாம் பொறுத்து அதோடைய எக்ஸாமோடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் மாறும். நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த எல்லா எக்ஸாம்ஸினுடைய ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷன் வீடியோ போடுறோம். அந்த வீடியோ பாருங்க. இந்த எக்ஸாம்ஸோட பத்தின இன்டெப்த் நாலேஜ் அதுல இருந்து உங்களுக்கு கிடைச்சிடும்.
இல்ல கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸோட டியர் 2ல கேட்பாங்க. அந்த எக்ஸாம்ல மட்டும் தான் இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வரும். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஜே எக்ஸாம்ஸ்ல மட்டும் தான் வரும். டைப்பிங் டெஸ்ட் பாத்தீங்கன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல கட்டாயம் இருக்கும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? மொத்தத்துல இந்த 4 தான் எஸ்எஸ்சியோட மெயின் சிலபஸ். ஓகே, இப்போ காமனான சிலபஸ் பார்க்கலாம். இந்த வீடியோல இப்போ நீங்க பாக்குறீங்க தெரியுமா, இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ் தான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இந்த டாபிக்கை நீங்க கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2024-25ல கண்டக்ட் பண்றாங்க தெரியுமா இந்த எக்ஸாம்ஸ், இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களால அப்பியர் ஆக முடியும், எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும், ஒரு ஜாப்பும் வாங்கிட முடியும். ஏன்னா இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வரக்கூடிய சிலபஸை உங்களுக்கு கம்பைல் பண்ணி தான் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டாலே போதும், எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் எப்படி கவர் பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்கோம். நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கோர்ஸில் கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். லேட்டஸ்ட் கொஷின்ஸோட, ஸ்மார்ட் அப்ரோச்சஸோட, எல்லா விதமான டைப்பு அண்ட் கான்செப்டையும் நம்ம கவர் பண்ணிப்போம். இதில் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இந்த ஒரு கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிடும். 1 year வேலிடிட்டி உண்டு. 999 ஃபீஸ். 1 yearல நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட முடியும். எவ்வளோ டைம் வேணாலுமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்க முடியும். பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். வீடியோவை ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெட் இல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை நீங்கள் சாட் செக்ஷன் நம்ம ஆப்ல இருக்கும், அதில் கேட்டுக்கலாம். இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, கோர்ஸை பற்றின டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் கட்டாயமாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக யூஸ்ஃபுல்லான வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டெய்லி ஷெட்யூலுமே அந்த டெலிகிராம் சேனலில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய மெயில் ஐடி இருக்கு, அந்த மெயிலில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.